ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஈவினிங் ரொட்டைன் தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் ஒரு 4 o'clock இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் கொடுக்கலான்ட்டு கிரேப்ஸ் கொடுக்கலாம். நான் கிரேப்ஸ் சீக்கிரம் இதுவாகிடும் போல். ஸோ கிரேப்ஸ் தாங்க நான் வாஷ் பண்ணி தானுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொடுத்தேன். நான் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் போல் சாப்பிட்ருவேன். இன்றைக்கி ஈவினிங்லலாம் செட் ஆகிறது இல்லை. இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எதுனா சாப்பிட்டா அன்றைக்கி ஒரு நாள் பப்பாயா ஜூஸ் குடிச்சிட்டே உடம்பு சரியில்லாத மாரி ஆகிடுச்சு. அதனால் நான் குடிக்கிறதில்ல. இது தேர்ஸ்டே ஈவினிங் விலாகுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் மாவு அரைச்சேங்க. சரி, காலையிலேயே அரைச்சி வச்சுட்டு எடுக்கவே டைம் இல்லை எனக்கு. 11 மணிக்கு போல் அப்படியே மூடி வச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் நான் எப்பயும் ஆன் பண்ணிட்டு தான் நான் கிரைண்டரில் மாவு எடுப்பேன். அப்போ தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா என்னவோ பொறுமையாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கடகடன்னு 2 நிமிஷத்தில் எடுத்துருவேன். அந்த கல்லுலேயும் மாவு தேங்காது. மாவு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம தேய்ச்சி வச்ச சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் கழுவணும். அதுதாங்க எடுத்து வச்சிட்ருக்கேன் நான். அவங்க அப்பாவுக்கு லீவ்னாவே நாங்கள் ஈவினிங் தான் நான் குளிப்பேன் நான். ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக எப்படியும் அப்படி லேசியாகிடும். ஏன்னா தனு இருந்தாவே நான் பொறுமையாக செய்யணும், வேலை செய்யணுன்ட்டு கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். அதனால் சரி, பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டிலாம் நனைஞ்சிடும். சரி, அப்படியே நம்ம குளிச்சிடலான்ட்டு கடகடன்னு பாத்திரம் வாஷ் பண்ணுறது கழுவுன ஒரு செட்டு நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன் நான் கழுவுந்து அப்படியே வச்சுருக்கேன்னா அப்போ தான் தண்ணிலாம் ஏறும், இல்லை நியூஸ் பேப்பர்லாம் நனைஞ்சிடும். அதெல்லாம் அதை கொஞ்சம் கழுவி வச்சோடனே அது காஞ்ச பிறகு தான் நான் எடுத்து நான் வைப்பேன். அதுக்குள்ளே தனு பண்ணுற அட்வசிட்டிஸ் பாருங்கள். நான் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த ஸ்ப்ரேயர் வாங்கணும் நாங்கள். அது என்னடானா இவர் வச்சுட்டு தண்ணி இருந்துச்சு அதில் அதை வச்சு விளையாடிட்டுருக்காரு. அவங்க அப்பா தூங்கிட்டார். ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். நான் குளிச்சுட்டுலாம் வந்தாச்சு. கிச்சனும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருந்துச்சு. இப்போ எல்லாம் நீட் பண்ணி சாமான்லாம் கழுவி வச்சாச்சு. இப்போ பால் தான் வச்சுருக்கேன். கிரைண்டர் கழுவணும், அதனால் அது ஊறட்டோன்னு போட்டிருக்கேன். சாமான் தேய்க்கிறதுக்குள்ளே அது காஞ்சி போச்சு, அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் எங்களுக்கு காஃபி போட்டேன். தனுக்கு தான் பால் சுட பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கணும் அவனுக்கு தான். நாங்கள் போட்டாலும் அவனுக்கு சேர்த்து எடுத்துகிட்டு போய் குத்தாதாங்க அவன் அமைதியாக இருப்பான். இல்லைன்னா ஒரே அலப்பறை பண்ணுவான். அப்புறம் அவர் ஒரு 7:30 இருக்கும் டைமு. காஃபிலாம் குடிச்சிட்டோம், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டான். இந்த கண்ணாடி பார்த்து அவனே சைகளாக தான் பண்ணியிருக்கான் டிஃப்ரெண்ட்டாக. நல்லா இருந்துச்சு. அதான் கிளிப்பிங் எடுத்து உங்களுக்கு காமிக்கலான்ட்டு. அவனே தலை மேலே கை வைக்கிறது, கண்ணு மேலே கை வைக்கிறது, கண்ணாடியில் அதே செய்யுதுன்னு பார்த்துட்ருக்கான். அப்புறம் நைட்டு அன்றைக்கி நான் முள்ளங்கியும் கருவாடும் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். எனக்கு அவ்வளோ கருவாடு பிடிக்காது. ஸோ அவர் மேகி செஞ்சிட்ருக்காரு எனக்காக. மார்னிங்கில் மீனிங் மேகியே பிடிக்காதுங்க. நான் அவ்வளோ செய்யவே மாட்டேன். சாப்பிட்றவும் எனக்கு பிடிக்காது. மார்னிங்கில் எப்பவுமே இட்லி, தோசை, சப்பாத்தி இந்தமாரி ஐட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடும் நான் காலையில் சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டுக்கார் எது இருந்தாலும் சாப்பிடுவார். அதெல்லாம் அவர் வேறு கேட்டகரி. சரின்ட்டு நைட்டு மேகி சாப்பிட பிடிக்கும். ஏன்னா நம்ம ஆஃப்டர்நூன் செஞ்சது நான் நைட்டு அவ்வளோ சாப்பிட மாட்டேன், ரேர் தான் நான். அதனால் மேகி செஞ்சிட்ருக்காரு. இந்த பக்கம் குழம்பு கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் சாப்பிட்டுட்டாரு. அது என் பங்கு தான். நான் தான் சாப்பிடல, தனுவும் சாப்பிடல. இவர் அந்த டைமில் நாங்கள் 2 பேர் கிச்சனில் இருந்தால் இவர் எதுனா ஒன்று எடுத்துகிட்டு விளையாடுறது தான் வேலை. அப்புறம் மிளகா தனியாக இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கும். அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு டப்பா தான் இருக்கும். சரின்ட்டு வாங்கலாம். அப்போ வெயில் நல்லா காயுது. இந்த டைமே அரைச்சி வச்சிடலாம். எப்போ மழை பெய்யணும்னு சொல்ல முடியாது, திடீர்னு மழை பெஞ்சிரும். அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தார். மேகியும் சாப்பிட்டாச்சு. தனுமா வேணாவா? நான் எப்போவுமே 1 கிலோ தனியா, இது 1/2 கிலோ, என்ன 400 கொடுக்க மாட்டான் இல்லைங்களா. அதனால் 1/2 கிலோ மிளகா வாங்கிட்டேன். 50 கிராம் மஞ்சள் இதாங்க வாங்குவேன். இதில் நான் ஒரு கப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் காய வச்சு. ஏன்னா இந்த நம்ம 1 கிலோ தனியாக 1/2 கிலோ இந்த குண்டு மிளகா போட்டோன்னா ரொம்ப காரமாக இருக்கும். 1/2 கிலோ நீங்கள் போடுறதுன்னா நீட்டு மிளகா போடலாம்.
அப்புறம் கொஞ்சம் கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். மேலே வந்து நிறைய நான் இப்போ இந்த பிரியாணி பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் வந்து அதெல்லாம் தூக்கி போட மாட்டேன், எடுத்து வச்சுப்பேன் எதுக்காக யூஸ் ஆகும்ன்ட்டு. அது வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம், மேலே ஷெல்ஃபில் வைக்கிறதால ஷெல்ஃப் ஃபுல்லாக எடுத்துன்ட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து தக்காளி வாங்கியிருந்தேன் ஜியோ மார்ட்டில். 1 கிலோ தக்காளி வந்து இப்போ வந்து 40 ரூபா, அதில் வந்து 38 ரூபான்னு போட்டிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சரின்ட்டு நான் வந்து பேபி கார்ன் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பேபி பொட்டேட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்போ பேபி கார்ன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஜியோ மார்ட் வேலெட்டில் ரிட்டர்ன் போட்டிருந்தாங்க அமௌண்ட்டு. சரி அதனால் என்ன பண்ணுறதுன்ட்டு தக்காளி வாங்கிடலாம் அந்த அமௌண்ட்டுக்குன்ட்டு 25 ரூபா மேற்கொண்டு ஒரு 15 ரூபா போட்டு வாங்கியாச்சு தக்காளி. இப்போலாம் ஜியோ மார்ட்டில் வந்து முன்னெல்லாம் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருந்தாங்க, இப்போலாம் வந்து 40 ருபீஸ் ஆங்க. 250க்கு கம்மியாக ஆர்டர் பண்ணால் 40 ருபீஸ் டெலிவரி சார்ஜு. அதனால் எல்லோரும் பார்த்து பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய மாற்றி கொடுத்துட்றாங்க. நான் அதுமாரி பேபி போட்டோ கேட்டதுக்கு எனக்கு பேபி கார்ன் வந்துருந்துச்சு. அதுவும் நான் பேபி கார்ன் சாப்பிடவே மாட்டேன், அதுவும் ரீஃபண்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் போதும் போலேயும் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் தனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு கொஞ்சமாக குழம்பு விட்டு சாதம் ஊட்டுவேன், ஏன்னா அவன் வந்து சாப்பிட மாட்டான், அப்போ தான் மேகி கொண்டு சாப்பிட்டானோ அதனால். அப்புறம் அங்கிள் வந்து இங்கே மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்ட்டு அங்கே வந்து இந்த ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க, அன்னபூர்ணி ஃபோட்டோ. ஸோ அது வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாமே ஃபோட்டோ ஃபுல்லாக இருந்துச்சு, எங்கே வைக்கிறதுனே தெரியல. சரி ஒரு ஓரமாக வைப்போம், அப்புறமா வந்து எடுத்து வச்சுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணோம். இந்த கிச்சன் இந்த பூஜை ரூமே நான் அவ்வளோ பார்க்குறதே இல்லை, இந்த கிச்சனு ஹாலு இப்படியே தான் போயிடுறேன்னா. இது வந்து செம்பருத்தி மருதாணி அப்புறம் இந்த ஆரஞ்சு பழத்தோல்லாம் போட்டு காய வச்சுருக்கேன். சீக்காய் அரைக்கும் போது நான் அரைச்சிப்பேன். இப்போலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு வீடியோவில் 10 டேஸாக ஒரு டைம் ஃபாலோ பண்ணுறேன்ட்டு. பாதாமும் அந்த கருப்பு திராட்சையும் ஊற வச்சு சாப்பிட்றோம். இது கொஞ்சம் சாப்பிட்றதுனால எனக்கே தெரியுது டிஃப்ரென்ஸு, கொஞ்சம் இதுவாக நல்லா இருக்குது. அங்கே வந்து அவன் கலைச்சிட்ருக்கான். எப்போயும் வந்து இதை வந்து ஒரு தண்ணியில் அலசிட்டு அதை ஊற்றிட்டு அப்புறம் வந்து நல்ல தண்ணி பிடிச்சி வைப்பேன். இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.